சுந்தர விமானம் அப்படின்ற ஒரு விமானத்தை பத்தி இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விமானம் கீழ்ப்பகுதி வழியாக காற்றை உறிஞ்சி எடுத்து மேல் பகுதி வழியாக வெளியேற்றி அதே திசையில விமானம் பறக்கும் அப்படின்னு சமஸ்கிருத ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு எதிரானதாக இருக்கு. ஒரு விமானம் த்ரஸ்ட் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, த்ரஸ்டர் என்ஜின்களை பயன்படுத்தி காற்றை முன்புறமாக உள்ளிழுத்து பின்பகுதி வழியாக வெளியே தள்ளும். எந்த அளவுக்கு வேகமாக காத்த பின்பகுதியில இருந்து வெளியே தள்ளுதோ அந்த அளவுக்கு விமானம் அதற்கு எதிர் திசை நோக்கி முன்னேறி போகும். உதாரணத்துக்கு நீங்க ராக்கெட் எடுத்துக்கோங்களேன். ராக்கெட்டுடைய என்ஜின்ல ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எக்ஸாஸ்ட நாசல் வழியாக கீழே தள்ளும். அப்போ உண்டாகிற த்ரஸ்ட் ஃபோர்ஸால ராக்கெட் அதற்கு எதிர் திசையில மேல் நோக்கி எழும்பும். இந்த குறிப்பிட்ட விமானத்தை இயக்குறதுக்கு 5 கேஸ் இன்ஜினையும் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டரையும் பொருத்தி இந்த விமானத்தை 8000 மைல் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் இயக்க முடியும் சொல்றாங்க. அதாவது 12800 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல இந்த விமானத்தை இயக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற எந்த விமானத்தாலையும் பூமியோடைய வளிமண்டலத்துக்குள்ள இவ்வளவு வேகமா டிராவல் பண்ணவே முடியாது.